Taste the Daily. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகனான துரை தயாநிதி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திடீரென வீட்டில் மயக்கமடைந்தார். உடனே அவரை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அப்போது நடத்தப்பட்ட பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அடைப்பை சரி செய்ய அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தன. பின்னர் கடந்த மார்ச் மாதத்தில் துரை தயாநிதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தொடர்ந்து துரை தயாநிதியை கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அங்கு 55 நாட்களாக துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் துரை தயாநிதியை நேரில் சென்று பார்த்தார். தற்போது துரை தயாநிதி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவே மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. Taste the Daily.